ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஆர்கே ரஜ்கியா. ஸோ இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்பீக், ரீட் அண்ட் ரைட் வி மேக் யூஸ் ஆஃப் சென்டென்சஸ். வாட் இஸ் சென்டென்ஸ்? A collection of words that are arranged to put forward a sensible thought is called as a sentence. ஒரு சென்சிபிள் தாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை தான் நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சென்டென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கிவ்ஸ் த சென்சிபிள் மீனிங் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை ஒரு சென்டென்ஸ் அல்லது அதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ பிக் ஹவுஸ் ஹீ லிவ்ஸ் இன். இப்போ இதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். பட் ஆனால் இதுக்கு ஏதாவது சென்சிபிள் மீனிங் இருக்கா அப்படின்னா இல்லை. சரி, இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கு சென்சிபிள் மீனிங் கிடைக்கும். ஹீ லிவ்ஸ் இன் எ பிக் ஹவுஸ். இப்போ இதுக்கு சென்சிபிள் மீனிங் இருக்கா? இருக்குது. அப்போ இதுதான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்கிறோம். ஆல் சென்டென்சஸ் பிகின்ஸ் வித் எ கேபிட்டல் லெட்டர் but they end with a full stop, question mark, exclamatory mark. அப்போ ஒரு சென்டென்ஸ் முடியும் போது full stop, question mark, exclamatory symbol இதெல்லாமே இருந்துச்சுன்னா அது சென்டென்ஸ். அப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4 டைப்ஸ் இருக்குது. அசர்ட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்ட்டு 4 டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா a simple sentence that asserts or declares a person's thought is called on assertive. அப்போ ஒரு சாதாரண சென்டென்ஸ், சரி, அசர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அல்லது டிக்ளேர் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். இதுதான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அசர்ட்டிவ் சென்டென்ஸ் வந்து எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா an assertive or declarative sentence always ends with a full stop. அப்போ அசர்ட்டிவ் சென்டென்ஸ் வந்து முடியும் போது, அதாவது சாதாரண வாக்கியம் முடியும் போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாப்போடு தான் முடியும். இதில் கொஸ்டின் மார்க்கோ எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோ இருக்காது. அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது ஒரு ஃபுல் ஸ்டாப்போடு முடியுது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஸ்டீவ் ஹெல்ப்ட் இன் க்ளீனிங் த லிட்டர். சரி, அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு ஸ்டீவ் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த டீச்சர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட் வித் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவும் ஆர்டினரி சென்டென்ஸ் அல்லது நார்மல் சென்டென்ஸ் அல்லது அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மதர் தெரசா வாஸ் born in 1910. சரியா, மதர் தெரசா வாஸ் born in 1910. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா மதர் தெரசா எப்போ பிறந்தாங்க, எந்த இயரில் பிறந்தாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது. மதர் தெரசா வாஸ் born in 1910. அப்போ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு. சரியா, த டீச்சர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க மாணவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் டைப் சென்டென்ஸ். அப்போ கொஸ்டின் மார்க்கில் தான் இந்த சென்டென்ஸ் வந்து முடியும். எ சென்டென்ஸ் தட் ஆஸ்க் எ கொஸ்டின் இஸ் கால்டு அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி முடியும்? எண்ட்ஸ் வித் எ கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் மார்க்கில் நமக்கு முடியும். ஸோ ஹவு டிட் யூ ப்ரிப்பேர் ஃபார் த காம்படிஷன்? டிட் சம் ஒன் ஹெல்ப் யூ? வாட் ஆர் யுவர் ஃப்யூச்சர் பிளான்ஸ்? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. அப்போ கொஸ்டின் மார்க்கில் ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஸ்டின் மார்க்கில் முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எ சென்டென்ஸ் தட் கன்வே த எக்ஸாக்ட் ஃபீலிங். ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஃபீலிங்கோட ஒரு ஸ்பீக்கர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அப்போ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட ஒரு சென்டென்ஸ் வந்து எண்ட் ஆகுது, முடியுது அப்படின்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், ஓ நோ ஐ ஃபெயில்ட் த டெஸ்ட். ஹவு லக்கி யூ ஆர்?
ஸோ வாட் an ஈஸி பேப்பர் இட் வாஸ். அப்போ இது எல்லாமே ஒரு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய சென்டென்ஸ். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், ஆச்சரிய வாக்கியம் அப்படின்ட்டு தமிழில் நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இம்பெரேட்டிவ் அப்படின்னா ஆர்டர். எ சென்டென்ஸ் தட் இண்டிகேட்ஸ் அண்ட் எ ரெக்வெஸ்ட், அட்வைஸ், சஜஷன், instruction, command or order is called an imperative sentence. அப்போ imperative sentence full stopல தான் முடியும். பட் ஆனால் இது வந்து தமிழில் கட்டளை வாக்கியம். ஸோ ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆர்டர், ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைஸ், சஜஷன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா imperative sentence அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ இதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொல்கிறார் டீச்சர். அப்போ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர்னு சொல்லலாம், அல்ல ரெக்வஸ்ட் அப்படின்ட்டும் சொல்லலாம். டோன்ட் கோ டூ க்ளோஸ் டு த ஃபயர். அப்போ ஃபயருக்கு ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க உங்கள் அம்மா. ஓகே, அப்படின்னா அதுவும் இம்பெரேட்டிவ். லெட்ஸ் ஆஸ்க் த டீச்சர் டு ஹெல்ப் அஸ். நம்ம டீச்சர்கிட்ட நம்ம ஹெல்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுவும் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அது ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், கமாண்டாக இருக்கலாம், அல்லது அட்வைஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இப்போ ஒரு சில ஃபியூ சென்டென்சஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். அந்த சென்டென்ஸ்லாம் அசர்ட்டிவாக, இன்ட்ராகேட்டிவாக, எக்ஸ்க்ளமேட்டரியாக, இம்பெரேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. So thank you for watching. So we will meet in the next video. So thank you children.